வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ அப்டேட் யூடியூப் சேனல். வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கருத்து கேட்பு கூட்டத்தோட இறுதி முடிவு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாம்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா, இல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண வேணாம்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கான்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கருத்து கேட்பு கூட்டத்தோட இறுதி முடிவு என்னன்னு நேத்தே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் நேத்து அனௌன்ஸ் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் சொன்ன கருத்துக்கள்லாம் நேத்தே தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை பத்தி எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட டைரக்டர் கண்ணப்பன் சாரோட தலைமையில நேத்து சென்னை தலைமைச் செயலகத்துல ஒரு கேபினெட் மீட்டிங் நடந்ததாகவும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது. பேரண்ட்ஸ் சொன்ன கருத்துக்களை வச்சு என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்றத பத்தி இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. மேபி இன்னைக்கு இறுதி முடிவு என்னன்னு அனௌன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது பொங்கல் முடிஞ்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்களா இல்லையான்றத பத்தி தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைடு இருந்து இன்னைக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறதாவும், அண்ட் 95% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறதாவும், அண்ட் ஜனவரி 18 அன்னைக்கு கன்ஃபார்மா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண போறதாவும் நியூஸ் எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் உண்மையான நிறைய பேர் கேட்டீங்க. மேபி இருக்கலாம். பட் தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து எவ்வளவு பெர்சென்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னு, அண்ட் ஸ்கூல் ஓபனிங் டேட் பத்தி இன்னும் அபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுங்க ப்ரோ, ஜனவரியில பொங்கல் முடிஞ்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குதா, எந்த டேட்ல ஓபன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லணும்னா, ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் எக்ஸாக்டா மந்த் அண்ட் டேட்லாம் சொல்ல முடியும். இப்போதைக்கு 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் 10th and 12th ஸ்டாண்டர்டுக்காவது ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸை கண்டக்ட் பண்ணதான் ரொம்பவே தீவிரமா செயல்பட்டு வராங்க. சோ கூடிய சீக்கிரம் 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஆல் பாஸ் பண்ணப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு முந்தா நாள் ஒரு நியூஸ் சேனல்ல போட்டாங்க. பிப்ரவரி 1st இருந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண முடிவு பண்ணிருக்கிறதா நேத்து ஒரு நியூஸ் சேனல்ல போட்டிருக்காங்க. இதுல எதை நம்புறதுன்னு தெரியல. பட் தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றத பத்தியும் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்றத பத்தியும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டும் வரல. அப்படி 11th ஸ்டாண்டர்ட் பத்தி எதுவும் அபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸ்கூல் ரீஓபனிங் அண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி எந்த ஒரு அபிஷியல் அப்டேட் வந்தாலும் அதை பத்தி தெளிவா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்கூல் ரீஓபனிங் பத்தி பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் பத்தி ரீசெண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.